முனியம்மாக்கு விழுந்த பெரிய அடி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பிக் பாஸ் சீசன் 10 இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போது. இந்த டைம் வந்து த காமன் மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1,00,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுல 60 பேர செலக்ட் பண்ணி, இப்போ 5 பேர அத ஆடிஷன் வச்சு, சில கேம்ஸ்லாம் வச்சு செலக்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அனுப்ப போறாங்க. மீதம் இருக்கிற பேர் வந்து செலிபிரிட்டீஸ் வந்து வரப்போறாங்க. அதனாலேயே இந்த சீசன் பார்க்கறதுக்கு நெறைய பேர் வந்து ஆர்வமா இருப்பீங்க. தொடக்கத்துல இருந்து முனியம்மா அப்படிங்கிறவங்க தான் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சுட்டாங்க. நெறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா ஜாலியா போகும் அப்படிங்கிற மாரிலாம் பேசத் தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில முனியம்மா வந்து அவங்களுடைய யூடியூப் பக்கத்துல ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் த காமன் மேன் ஆடிஷனுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு தங்குறதுக்கு எவ்வளோ பெரிய ரூம் குடுத்துருக்காங்க. இங்க ஏசி இருக்கு, எல்லா வசதியுமே இருக்கு. சாப்பாடு கூட வேளைக்கு வந்துடுது. எங்க வீட்லலாம் இப்படி ஒரு மெத்தைய நான் பார்த்ததே இல்ல. தூங்குனா சொர்க்கமா தூக்கம் வருது. இப்படிலாம் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பிறந்து 36 வருஷத்துல இப்படி ஒரு வாழ்க்கைய நான் இப்பதான் பார்க்கிறேன். கடவுள் புண்ணியத்தால இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் 2 நாள் பிள்ளையெல்லாம் விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதேன். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். எப்போ இருட்டுது, எப்போ விடியுதுன்னு ஒண்ணுமே தெரியலங்க. அப்பப்போ நம்ம குளிச்சுட்டு போடுற துணியை எடுத்துட்டு போய் துவைச்சு கொடுத்துடுறாங்க. ரூம் கூட அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஷூட்டிங் கூட்டிட்டு போறதுக்கு வேன் வந்துடுது. ஆனா ஷூட்டிங்ல அடிலாம் படுது அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட இடத்த வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் டாக்டர் வந்து பார்த்து குடுத்துடுறாரு. வீட்ல கூட நம்மள இப்படி பார்த்திருக்கவே மாட்டாங்க. விஜய் டிவில அப்படி கவனிச்சுக்கிறாங்க. என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்றாங்க. என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வர காரணம் உண்மையும் உழைப்பும் மட்டும் தான் அப்படிங்கிற மாரி பேசி முடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்குங்க. ஒருவேள பிக் பாஸ் சீசன் 10ல முனியம்மாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல அப்டேட்டுக்கு சினிமா டாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.